சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சென்னையில் இன்று காலை முதல் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் மேல் வெயில் சுட்டெரித்த நிலையில் அனல் காற்றும் வீசியது. இதனிடையே மாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக அண்ணா சாலை, வாலாஜா சாலை, மெரினா கடற்கரை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இதேபோன்று தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், சூளைமேடு, எழும்பூர், கீழ்ப்பாக்கம், ஷெனாய் நகர், அண்ணா நகர், அயனாவரம் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கும் நிலையில் இதற்கான காரணங்கள் குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். வெப்ப அலையினுடைய தாக்கம் என்பது சென்னை உட்பட பெருவாரியான நகரங்கள்ல மிக கடுமையாக இருக்கிறது. இன்னும் இது எத்தனை நாட்கள் நீடிக்கும்? இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா வட தமிழக பகுதியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கு. சென்னை போன்ற பகுதிகளில் இயல்பை விட 3-4 டிகிரிகள் கிட்டத்தட்ட தினமுமே வெப்பத்தின் நிலை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கூட நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் 2 இந்திய வானிலை மையங்களுமே 41.5 டிகிரிக்கு மேல 2.5 மணி அளவில் பதிவாகி இருக்கு. இந்த நிலை அடுத்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட இதே நிலை தான் நீடிக்க போகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இன்னும் துவங்கவில்லை. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கு. சாதாரண தென்மேற்கு பருவமழை துவங்கிடுச்சுன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அதாவது அந்த 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வரை உயரம் இருக்கக்கூடிய அந்த காற்றின் ஈரப்பதம், மழை பெய்யக்கூடிய அந்த ஈரப்பதம் அதிகமாயிடுச்சுன்னா வெயில் குறைய ஆரம்பிச்சிடும். இப்ப வறண்ட வானிலை நீடிக்கிறதுனால உங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சென்னை போன்ற பகுதிகளில் கடலில் இருந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பத்தை தணிக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த கடலிலிருந்து வரக்கூடிய காற்றும் வருவதற்கு தாமதமாகிறது. அதனாலேயும் உங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கு. மிக குறிப்பா இந்த வெப்ப அலை நீடிக்கும் போது காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்குமாக வெளியில் செல்ல வேண்டாம் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் கூட வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அந்த மாதிரியான வெப்ப அலை நேரத்தில் என்ன பாதிப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்? அந்த சன்ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புல இருந்து இருக்கக்கூடிய நீரானது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த டீஹைட்ரேஷன் காரணமாக சன்ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடும். தாகம் எடுக்குதோ இல்லையோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு டீஹைட்ரேஷனுக்கான அந்த ரிஸ்க் இல்லாம இருக்க முடியும். கடலூரில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் திடீரென்று அடித்த சூறை காற்றினால் மரம் சாய்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1109 விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட தோட்டக்கலை துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து கொண்டு கணக்கு அனுப்புகிறார்கள். இது உரிய நடவடிக்கைக்கு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூரில் பாலியல் தொந்தரவால் சிறுமி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் ராமநாதபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கு போட்டுக் கொண்டார். இதனையடுத்து திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் செந்திலை கைது செய்திருக்கின்றனர்.
இதனிடையே சொந்த ஊருக்கு மாணவியின் உடலை ஏற்றி வந்த வாகனத்தை வழிமறித்த கிராம மக்கள் மாணவியின் தற்கொலைக்கு காரணமான நபருக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் திட்டக்குடி வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.